எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சீலையை பிடிச்சு இழுத்து வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானமங்க படுத்திட்டானுங்க. என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுற அளவுக்கு என்னைய நடந்துச்சு. வாய வச்சு சும்மா இருந்தா தானே. எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட மோத முடியாது. பார்த்தாலே தெரிகிறது. மானமங்க படுத்திடுவேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கோவை மாநகராட்சி கூட்டத்தில் அடிதடி சம்பவத்தில் இந்த சம்பவத்தின் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நல்லது இல்ல, எல்லாம் மீறி போறீங்களா? ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரலாம். இதுக்கு மேல தாக்க முடியாது குருநாதா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? விஜய் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உள்ளத்துக்கு போடுவாரு. யாரு? எங்க அப்ப அவன் சரியான டுபா குருமாப்ல. ஒத்தைக்கு ஒத்தையா வந்து என்கிட்ட நின்னு பாருங்க. டேய், ஒழுங்கான ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டி வாங்கடா. உனக்கு மூஞ்சில மீசனா, எனக்கு முழங்கால மீசடா. அவ்வளவு தைரியமா? யார் மேல கை வைக்கிறீங்க? ஓ, அடிச்சேப்டைலா. காங்கிரஸ்காரி மேல கை வச்சிருக்கீங்க, சும்மா விட மாட்டோம். ஏன் போறேன் வரவன பூரா கடிக்க போறேன்றியா? வெறும் நினைச்சு வேலை பிடிச்சு கொண்டு போறாங்க மூதேவி. காங்கிரஸை பற்றி ஏதாவது பேசுங்கன்னா நாங்க அடிக்கிற அடி தாங்க மாட்டோம். அண்ணா 1967 அடிச்சாரு, ஒரு நாக் அவுட், இன்னும் எழுந்துக்கல. நாங்க தான் ஐசியூல வச்சிருந்து காப்பாத்தி கொண்டு வந்து இப்ப ஜெனரல் வார்டுல கொண்டு வந்து வச்சிருந்தோம். ஜெனரல் வார்டுல இருந்து யாரோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான்னு கூட்டு போயிட்டாங்க. அதுக்கும் போயிட்டாரு, அவங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் எங்களை அடிச்சா நாங்க தாங்க மாட்டோமான்னு. காங்கிரஸ்காரி மேல கை வச்சிருக்கீங்க, சும்மா விட மாட்டோம். தமிழக கிராமங்கள் தோறும் விடியலின் பாதையை விரிக்கின்ற ஊரக வளர்ச்சி நாயகர், தமிழகத்தின் வறண்ட நிலங்கள் யாவும் உயிர் பெற பாய்கின்ற வற்றாத நீர்வள காப்பாளர். பெருமையா சொல்லுவனே. வான்முட்டும் இமயமாய் நம் தளபதி நின்றிருக்க அந்த இமயத்தை என்னாலும் தாங்கி பிடிக்கும் கொள்கை வார்ப்பாக விளங்குபவர். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. வார்த்தைகளில் இடி முழக்கம், வாழ்க்கையில் தளபதிக்கான தியாகமும் கொண்டவர். நம் இதய தளபதியின் இந்த 52வது பிறந்த நாள் பெருவிழாவில் என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். இந்த விருகம்பாக்கமே தன் இருக்கையை விட்டு எழுந்து நின்று கைகளை தட்டி ஆரவாரம் செய்யட்டும். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. தளபதி இட்ட கட்டளையை தன் உயிர் மூச்சாய் சுமந்து இந்த இயக்கத்தை காக்கும் இரும்பு மனிதர், நமது நெஞ்சங்களில் வாழும் மாண்புமிகு முதலமைச்சரின் நம்பிக்கைக்குரிய முதன்மை தலகர்த்தர், நமது இயக்கத்தின் அசைக்க முடியாத பெருந்தோன், நமது பெருமதிப்பிற்குரிய கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் அன்பு அண்ணன் ஆனந்த் சார் அவர்களை தனது அனல் பறக்கும் சிங்க முழக்க தலைமை உரையை வழங்கிட வருமாறு பேரன்புடன் அழைக்கிறோம். அண்ணன் என் ஆனந்த் இதோ வருகிறார். நாய் நாக்குன மூஞ்ச காட்டுறதுக்கு என்ன பில்டப் கொடுக்குது பத்தியா? இந்த மூஞ்ச நீ காட்டாமல இருக்கலாம். ராஜ்மோகன் அண்ணன் இருக்கிற இடத்துல நாங்கெல்லாம் பேசினா எங்க பேச்செல்லாம் எடுபடாது. ஒன்னே அண்ணன் சொல்றது ஒருத்தன் சிக்கிருக்காண்டா. ராஜமோகன் இருக்காரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவருக்கு 3 துறை கொடுக்கப்பட்டிருக்கு. பள்ளி கல்வித்துறை, அப்புறம் தொல்லியல் துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறை. ஆனா அவர் பாக்குற ஒரே துறை ஜால்ரா துறை. மாண்புமிகு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தமிழக மக்கள் வாக்களித்தார்கள். என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. டிவிக்கு ஆட்சி பண்ணிட்டாங்க இல்லையா? அவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மோசம் ப்ரோ. ஏன் ப்ரோ, என்ன காரணம்? எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து அடிச்சுக்கிறானுங்க. வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். ஆமா, அது என்ன உங்க பேரை வெளியே விசாரிச்சால அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறேன். காரி துப்புற மாதிரி. எந்த ஒரு தவறும் நாங்கள் அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி,
எங்களுடைய நிர்வாகிகளும் சரி, நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம். மகனை செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு சட்டத்துறை செயலாளர், மாவட்ட ஆட்சியர், பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இங்க ஒரு ஆம உட்கார்ந்து எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விஜய் வந்தோன்னு எல்லாத்தையும் ஒழிச்சிட்டான். ஆமாம், உண்மை. அதிகாரிகள் யாரு வாங்குறது? அதுக்கு நம்ம ஆளுங்க வாங்குறாங்க. எங்களுடைய நிர்வாகிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. தினந்தோறும் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு கட்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அங்க பாராநாய எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. அதற்கு பலனாக தலைவர் தளபதியை தமிழ்நாடு மக்கள் முதலமைச்சராக அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. புள்ளக்குட்டிய பேச்ச கேட்டு நாங்களும் போட்டோம். இப்ப நாங்க சிஎம் சரணாக பார்த்தாகணும். எங்களுக்கு எதுவாவது ஒரு வழி பண்ண சொல்லுங்க. அரசு நிலத்தில் வீடு கட்டி வருட கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்னசாலை வட்டம், திம்மாபுரம் கிராமம். நாங்க வந்து 85-86 இந்திரா குடியிருப்பு திட்டத்துக்கு எல்லாம் எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. நாங்களா எதுவும் கோயில் மனத்தை ஆக்கிரமிப்பு பண்ண கிடையாது. எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து திடீர்னு 45 வருஷமா நாங்க இங்க குடியிருக்கிறோம். இப்போ வந்து திடீர்னு இருக்குன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க ஐயா, இவங்க எல்லாம் நம்ம தொகுதியை சேர்ந்தவங்க. நேத்து நீங்க மீட்டிங்ல பேசுனீங்களா? என் உயிர் உள்ளவரை இலவச உணவு, இலவச உடை, இலவச வீடு இவைகள் கிடைக்க அரும்பாடுபடுவேன். இவருக்கு உணவு தேவை, அவருக்கு உடை தேவை, அவருக்கு வீடு தேவை. ஆனா இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னாரோ? எங்களுக்கு தானே. இல்ல, எல்லாம் அவருக்கு தான் அர்த்தம். ஒரு டவுட், தமிழ்நாட்டுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி சிஎம் தானே பர சொல்றீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். அண்ணா வாங்க, உனக்கு தெரியுமா? எங்க பிள்ளைங்க சொன்னதுனால விசுலுக்கு போட்டேன். இன்னும் 2500 ரூபாய் கொடுக்குறேன்ற 2 டெல்லிக்கு போனாரு, வந்தாரு, உட்காந்தாரு, தூங்குறாரு பகுதி போற. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நாங்க போட்டதுக்கு நாங்களா செருப்பால அடிச்சுட்டோம். அதான் இந்த மாதிரி நாங்க போட்டோம். இன்னைக்கு அரசாய் போய் நிக்கிறோம். நான் அப்பவே பச்சு சொல்றேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. ஸ்கூல் லெவல்லயே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? அப்படி கேளு. வால்பாறையில் 2 அரசு பள்ளிகள் மாணாக்கர்கள் வருகை இல்லாததால் அரசு பள்ளிகள் மூடப்பட்ட அவலம் அங்கு அரங்கேறி இருப்பதாக கூறப்படுகிறது. இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. இது போன்ற பள்ளிகள் மூடப்படுவதால் மாணவ மாணவியர்களின் கல்வித்தரம் குறைவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே அப்பகுதியில் பள்ளிகளை திறக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கல்வித்துறைக்கும் அரசுக்கும் கோரிக்கை வைக்கின்றனர். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க? நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். கடந்த 2 மாசத்துல மட்டும், அதாவது தாவேகா ஆட்சி அமைத்த இந்த 62 நாட்கள்ல மொத்தமா 10 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கத்துல 15 சிபிஎஸ்இ பள்ளிகள் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கு இதே தாவேகா அரசு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. சுத்தி எங்க வந்து நிக்கிறாங்க அப்படிங்கறத இது மூலமாவே தெரிஞ்சுக்க முடியும். அதுலயும் குறிப்பா கடந்த கல்வியாண்டு, அதாவது 24-25 கல்வியாண்டுல அரசு பள்ளியில சேர்ந்த மாணவர்களோட எண்ணிக்கையை விட 25-26 தாவேகா ஆட்சியில இந்த கல்வியாண்டுல மொத்தமா 2.7% மாணவர்கள் குறைவா சேர்ந்திருக்காங்க. அப்படியே தனியார் பள்ளியில பார்த்தோம்னா 1.77% மாணவர்கள் அதிகமா சேர்ந்திருக்காங்க. இதே 2 கல்வியாண்டு வித்தியாசத்துல பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதை மறைக்கணும். இதை விடையும் எந்த ஒரு பெரிய விஷயம் நடந்தாலுமே
ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயத்த முன்னாடி எடுத்துட்டு வருவாங்க. அப்படிதான் இதே பள்ளிக்கல்வித்துறையில பாடநூல் வாரியத்துல லயோலாமணி அவர்களை நியமனம் செஞ்சு 2 நாளா அதை பேசு பொருளா மாத்திட்டு பின்னாடியே 15 சிபிஎஸ்இ பள்ளிகள் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான அந்த வேலையுமே நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், லயோலாமணி அவர்களுக்கு பாடநூல் வாரிய தலைவரா பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அவர் எப்படி பாடினாரு தெரியுமா, தீண்டாமையை கொளுத்து அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினவர்னு சொல்லி நம்ம கலாய்ச்சிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே, போயிட்டான். ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கப்பட்டு போறானே, என்ன பண்ண போறானோ. சொல்ல போனா இன்னும் 20-25 வருடத்துக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தளபதி தான் இருப்பார். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. என்ன எழுதி கொடுத்துட்டா தமிழ்நாட்டை 50 ஆண்டுக்கு நீங்க சாகுற வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர். என்னடா என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா, பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். உள்ளாட்சி தேர்தலில் நாம் 100% வெற்றி பெறுவோம். வரட்டும்டா உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி வரும், உள்ளாட்சியில நீங்க வரீங்களா தானே பிரச்சனை. நாங்கள் நன்றியுடன் உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்வோம் என்று இந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு, ரொம்ப வெறுப்பேத்தாத, சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சாத்தூர் சமஸ்தானா அடடே, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு, ஆவாவோ சேக்கு வாங்க, கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங்கு அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க, ஜலாலுதீன் பாதுஷா. 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு அவரு. ருக்கோ ஜரா, சபர் கரோ. 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, இல்லை சில லட்சங்களாக இருந்தாலும் சரி, அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆசை நிறைவேற்றது, அவ்வளவு அழகா இருக்காரு. இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா, பார் பார் பார், அத பாக்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு கியூட் தெரியும்ல. பக்கத்துல பார்த்தா இது நீங்க போட்டுருவீங்களா, இத போட்டுருவீங்களா, அதாவது வீட்டுக்காரன் தியாகி, என்ன பண்ண முடியாது, வீட்டுக்காரன் தியாகி, அவ்வளவுதான் பண்ண முடியும். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டானா இல்ல நீயே சாகடிச்சிட்டியா? என் பொண்ணை பத்தி நானே பெருமையா பேசுறேன், அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க, நன்றிங்க, ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா 10 கேட்டா போடுக்கல. உங்களோட கல்வி இருக்கா சொல்லுங்க. 5 ரூபீஸ்க்கு 10 ரூபீஸ் வசூல் பண்ணுவாங்க. உங்களோட பதில் இருக்கா? நான் பப்ளிக் தான். இதே கடையில 5 ரூபீஸ் சார், டிவிக்கு நீ டிவிக்கு தானே கலெக்டரியா சார், கலெக்டர் தான். டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா, அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா, அப்படியா அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.